ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டே வித் மீ. எபிசோட் 16. எபிசோட் 16 ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம மாச்சுவாங்க தான் கையில் அந்த ஜாவலிங் த்ரோ வச்சுட்டு அது த்ரோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க போக்வாங் அவன் பக்கத்தில் வரான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, தள்ளி நில்லு இல்லைன்னா உன் மேலே போட்டுருவேங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான். சரி இவன் என்னதான் பண்ணுறான்னு அவன் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இவன் அப்படியே அதை த்ரோ பண்ணி பார்த்துட்டு இருக்கான் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. வாவ் சூப்பர்டா, நல்லா தானே பண்ணுற அப்படின்னு சொல்ல, கிரவுண்டை டச் ஆயிடுச்சுல, எப்படியோ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் கிளியரா பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒன்னொன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. போக்வாங் அதை பார்த்துட்டு, வர வர நீ அதை தொடர்றத பார்த்தாலே எனக்கு காமெடியா இருக்குன்னு சொல்ல, இருட ஒம்மேல போடுறேங்கிற மாதிரி திருப்பி நிற்கிறான். ஸோ இப்படி இவங்க காமெடி போயிட்டு இருக்க. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரன்னிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்கே நம்ம ஷூயை உட்காந்து பார்த்துட்டு இருக்க போக்வாங் வரான். டே ஊபி எங்கடா? 100 மீட்டர் ரேஸில் சார் அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கடா அவனை காணும்? ஆமாம், ஓ ரேஸ் எப்போ? நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடான்னு போக் வாங்கிட்டு கேட்க, ப்ரிப்பரேஷன் போய்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். பட் இன்னும் நான் ஃபுல்லாலாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைடான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அவனை பார்த்து ஷூயூ சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்து இங்கே ரேஸ்க்காக ஊபி வந்துட்டான். ஊபி வந்தோடனே ஷூயூ ஊபியை ஃபோட்டோ எடுக்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவன் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான் சிரிச்சுட்டு. டே அங்கே கேம் போயிட்டு இருக்கு, அவனை பாரு காமெடி பண்ணிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஷூயுவும் போக்வாங்கும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ரேஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இருக்க. டே சிரிச்சிட்டு இருக்கான்டா, பாருடா பாருடான்னு சொல்லிட்டு இருக்க. கேம் ஸ்டார்ட் ஆக எல்லாரும் ஓடிட்டாங்க. இவன் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், ஊபி மட்டும். அடுத்து ஊபி வேக வேகமா ஓட, ஐயோ போறான்னு பார்க்க கடைசியா போன ஊபி இப்ப பார்த்தா முன்னாடி போயிட்டு இருக்கான். எல்லாரும் ஊபி ஊபின்னே கத்திக்கிட்டே இருக்க. ஒரு வழியா வேக வேகமா ஊபி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஃபைனலி அவன் தான் வின் பண்ணுற மூமெண்ட் வந்து வின் பண்ணிட்டான். ரொம்ப க்யூட்டான ஒரு மூமெண்ட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு எல்லாரும் ஹாப்பியாக அப்படியே அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்க. இப்போ அவனால் நம்ம கிளாஸ்க்கு பாயிண்ட்டும் அதிகமாகிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக முடிச்சுட்டு ஊபி வர, வாவ் சூப்பர்டா, நினச்சி கூட பார்க்கல, 20 பாயிண்ட் நம்ம கிளாஸ்க்கு அதிகமாக வந்துச்சுன்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான். அடுத்து ஊபி போய் ஷூயோட பக்கத்தில் போய் உட்காரா. என்னடா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருந்தது. இம்ப்ரெஸ் ஆகலையான்னு சொல்லி கேட்க, அங்கே அந்த யாவ் பொண்ணு இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. பின்னாடி இருக்க 2 பேரும் யாவ் பார்த்து பேசுறாங்க. ஆமா இவளுக்கு என்ன ஆச்சு, இப்பெல்லாம் இவ ஷூயுவை விட்டுட்டான்னு பார்த்தா திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணாலும் ஷூயு பின்னாடியே சுத்திட்டு இருக்காளேன்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. அது காதுல விழுந்துட்டு யாவ் சொல்றா, இப்ப நான் ஷூயு மேல அட்ராக்ட் ஆகல, இப்ப இவங்க 2 பேர் மேல நான் அட்ராக்ட் ஆயிட்டேன். யாரு சொன்னா? அவனுக்காக மட்டும்தான் நான் போட்டோ எடுத்தேன்னு, நான் 2 பேரும் மேலே அட்ராக்ட் ஆகி தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்லி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா. ஆக்சுவலி அவளை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றா. அப்புறம் அடுத்த நாளுக்கான ரேஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ரேஸில் வந்து நம்ம ஷூயு வந்து போகணும். ஸோ ஷூயுக்கான ரேஸ் தான் அது. அப்புறம் போக்வாங்கும் இருக்கான். ஊபி தள்ளி நின்று இதை பார்த்துட்டு இருக்கான். ஷூயு ஓட ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் ஓடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஊபிக்கு. மேலே போய் நின்று இவனை பார்த்துட்டே சீக்கிரம் வாடா வாடா வாடான்னு கத்திட்டே இருக்க. ஃபஸ்ட்டு ஷூயு தான் போயிட்டு இருக்கான். பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் ஷூயுவை எப்படியாவது பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஷூயுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஓடினாலும் திரும்ப ஓடவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா முன்னாடி அந்த 2 பசங்க எப்படியாவது அவனை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்க. போக்வாங்க தான் காட்டுறாங்க. போக்வாங்க சொல்லுவான், என்னை யாருமே என்கரேஜ் பண்ணாதீங்க சரியா, நான் நல்லபடியாக ஓடி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் காமெடி பண்ணிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே திரும்பி பார்த்தா பின்னாடி ஷூயு வந்துட்டு இருக்கான். போக்வாங் கூட முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். எல்லாருமே பின்னாடி வராங்க. என்னன்னு பார்த்தா யாருமே ஷூயு வந்து போக விடக்கூடாதுங்கிறதுக்காக 3 பேர் அவனை பிளாக் பண்ணுற மாதிரி முன்னாடி வந்து நிற்க. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் சைடில் போறதுக்கு, பட் விடுற மாதிரி தெரியல. ஆமாம் இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக ஷூயுவை பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது ஊபிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. போகலான்னு ட்ரை பண்ண உன்னை பிடி மாஸ்டர் நீ போனேன்னா பிரச்சனை ஆயிடும், இது கிளாஸ்க்குள்ளே வர பிரச்சனை, நீ பேசாமல் இருன்னு சொல்ல, இல்லை நீங்கள் தள்ளுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஊபி அங்கே வரான். போக்வாங் திரும்பி பார்க்குறான். எங்கடா ஷூயுவை காணும், ஷூயு என் ஸ்பீடுக்கு வருவியாடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க ஷூயுவை. அதை பார்த்துட்டு போக்வாங் சும்மா இருப்பானா, நான் பார்த்துக்கிற இருடா அப்படிங்கிற மாதிரி, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நான் தான் வந்து நிற்பேங்கிற மாதிரி, ஏய் ஷூயு நான் இருக்கேங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு வேணும்னே அந்த 2 பசங்க முன்னாடி போய் இவன் அந்த பசங்களை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு பயந்து போய் ஷூயு அந்த பக்கம் விட ஷூயு அந்த பக்கம் போயிட்டு
போயிட்டான். இவன் அவனுக்கு 2 பேரும் எப்படியாவது பிளாக் பண்ணி ஷூயோட பக்கத்துல போகக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி முன்னாடி போய் பிளாக் பண்ணி விட்டுட்டே இருக்கான். டே தள்ளுடா தள்ளுடன்னு அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்க, இதை பார்க்கும்போது மாச்சுவாங்க்கு பரவாயில்லையே இவன் நல்லதா ஹெல்ப் பண்றாங்கிற மாதிரி இருக்க. ஷூயு தான் இப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இருக்கான். அவன் கூடவே ஊபி வரான். டே உன்னோட ஸ்பீடு வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணு, பக்கத்துல ரொம்ப தூரமா ஓடாதடா, கொஞ்சம் ட்ரை பண்ணு, ஸ்லோவா போ, அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊபி வந்து சொல்லிட்டே இருக்க. ஷூயு அப்படியே ஓடிட்டே இருக்கான். எல்லாரும் ஷூயுன்னு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க, இவன் சொல்றது எதையுமே கேட்காம ஷூயு பாட்டுக்கு போயிட்டு இருக்க. டே நான் சொல்றபடி பண்ணுடா, நம்ம இப்ப வின் பண்ணா போதும், நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தேவைப்படாது சரியா, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணுங்கிறது அவசியம் இல்லை, நீ ஃபாஸ்டா ஓடாத, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், மெதுவாகவே போகணும்னு சொல்ல, இங்க பாரு அடுத்தவங்களுக்கு தான் சேர் பண்ணுவியா, போடா நீ அப்படிங்கிற மாதிரி வேணும்னே ஷூயு அப்படியே ஓட. பார்த்தா நம்ம ஷூயு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறான். கூடவே ஊபி அவன் கூட ஓடி வந்துட்டே இருக்க. ஷூயு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வர ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஷூயு பையன்தான். ஷூயு அப்படியே அந்த ரிப்பன் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அப்படியே ஊபி அவனை ஹக் பண்ணிக்க, வாவ் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா ஷூயுவை பத்தி பேச ஊபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இவன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவான். 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்க செம்ம ஹாப்பி மூமெண்ட்டு. அந்த யாவ் பொண்ணு சும்மா இல்லாமல் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு வா நான் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்துருச்சுங்கிற மாதிரி அவளும் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஷூயு ஊபி 2 பேரும் வந்தாச்சு. அந்த கிளாஸ்க்கான ஷீல்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க கிளாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்க டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் தான் நம்ம கிளாஸோட ஹீரோஸு. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த யாவ் பொண்ணு மட்டும் சொல்கிறா. ஏ பாத்தியா வர வர அவள் ரொம்ப தான் கத்திக்கிட்டே இருக்கா, இப்போல்லாம் அமைதியாகவே இருக்கிறது இல்லைல்ல, எப்பயுமே அமைதியாக தானே இருப்பான்னு ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்க. பர்ஃபார்ம் பண்ணுமா, என்ன பண்ணணும்னு சொல்ல, டான்ஸ் பண்ணுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் கத்துறா. மற்ற எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. டான்ஸா, சாரி என்னால் டான்ஸில் ஆட முடியாதுன்னு சொல்லி ஊபி சொல்கிறான். சூயு சொல்கிறான், சரி பாட்டு பாடலாமா, என்ன பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சிட்டே இருக்க. ஊபி சொல்கிறான், குட் பை லவ்லி, அந்த லவ்லி ஃப்ரெண்ட் அந்த பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்ல, நீ பாடுவியான்னு சொல்லி ஊபியை பார்த்து ஷூயு கேட்க பாடுவேன்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தா நம்ம ஷூயு வந்து அந்த பாட்டு பாடியிருப்பான். ஊபி அதை பார்த்து தான் அவங்ககிட்ட போய் ஓல்டு சாங்லாம் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்டப்ப தான் 2 பேருக்குள்ளே அந்த சண்டையே ஆரம்பிச்சிருக்கும். பட் இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த சாங் அப்படியே 2 பேரும் க்யூட்டாக ஒரே மாதிரி பாடிட்டே இருக்க, அந்த யாவ் பொண்ணு பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. 2 பேரும் என்ன ஒரே மாதிரி அழகாக பாடுறாங்களேங்கிற மாதிரி அந்த போக் வாங்கவும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாட்டு பாடும்போது 2 பேருக்கு இடையில நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் போல். நம்ம ஷூயுக்கு வந்து அம்மா கூட சேர்ந்து அந்த பாட்டு, அவங்க அம்மா வந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ அம்மா அந்த பாட்டு பாடுது, இவன் அப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் அம்மா கண்ணத்தில் இவன் கிஸ் பண்ணது, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வர ஒரு வழியாக பாட்டு முடிஞ்சுது. 2 பேரும் வந்துட்டு இருக்க, ஏண்டா உனக்கு தான் இந்த மாதிரி 90s ஓல்டு சாங்லாம் பிடிக்காதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி ஷூயு வந்து ஊபி கிட்ட கேட்க, உடனே ஊபி சொல்கிறான், என் அம்மாவுக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், யூஸ்வலாக வீட்டில் வந்து இந்த பாட்டை அவங்க அடிக்கடி பாடுவாங்க, நான் உங்ககிட்ட அன்னைக்கு ஃபஸ்ட்டு இதை எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே உனக்கு வந்து என்னை பிடிக்காம 2 பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது, உனக்கு இந்த சாங் எப்படி பிடிக்கும், நீ இந்த சாங் யார் பாடி கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஊபி ஷூயு கிட்ட கேட்பான். பட் ஷூயு வந்து அவங்க அம்மாவை பற்றி எதுவும் சொல்லலை. இல்லை என் அப்பா கூட அடிக்கடி நான் வெளியே எங்கேயும் போவேன், அங்கெல்லாம் வந்து இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து கேசட்டில் வாங்கி வச்சு டேப்பில் போட்டு நான் அடிக்கடி கேட்டு பழகினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அம்மாவை பற்றி எதுவுமே வந்து ஷூயு சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க, அங்கே ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு. உடனே அங்கேருந்து தியா சொல்கிறா, எனக்கு தெரியுமே நீங்கள் உங்கள் கடையை வந்து மாற்ற போகிறீங்க கரெக்டானு சொல்ல, அட இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்ல, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. வர வர உன்னோட குட்டி மூலிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருன்னு அப்பா சொல்கிறாரு. சரி அதுவும் நல்லது தானே, இப்போ நீங்கள் வந்து கடையை பெருசாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சரி நல்லது. இப்போ வரைக்கும் ஆன்ட்டி வந்து ரோட்டில் தான் கடை போட்டிருப்பாங்க, ஸோ ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க, இப்போ வந்து புதுசாகவே ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் லொக்கேஷன் வந்து தேடணும், ஸோ அதனால் கடை எந்த ஏரியாவில் வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அடிக்கடி இப்படி வெளியே போகிறனால கொஞ்சம்
வீட்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல கடை, நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாராவது பார்த்துக்கணும்னு சொல்ல, உடனே உபி சொல்றான், "குக்கிங்க பத்தி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு." ஷூய் அவன பார்த்து மறைச்சிட்டே இருக்க, அப்புறம் இன்னொன்னு இருக்கு. ஸ்கூல் வந்து இவளுக்கு வந்து அடிக்கடி போய் கூட்டு வரணும். நீங்களும் ஸ்கூல்ல இருக்கீங்க. டெய்லியும் போய் இவள பிக்கப் பண்ணது எப்படின்னு சொல்லி கேட்க, உடனே தியா சொல்றா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நெறைய பேர் தனியா தான் வராங்க. நானும் தனியாவே வந்துருவேன்." அப்படின்னு சொல்ல, "பரவால்ல, எப்படியும் அவளே வரேன்னு சொல்லிட்டான்னு" சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. "நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி தியா சொல்றா. என்னன்னு சொல்லி எல்லாரும் கேட்க, சில்ட்ரன்ஸ் டே வருது. ஸோ என்னோட ஃபேமிலியில வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தியா சொல்ல, நாங்களான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்க, நீங்க 2 பேர் வரலன்னா என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். டான்ஸ் பண்ணணும்னு சொல்ல, ஐய்யய்யோ! டான்ஸாங்கிற மாரி ஷூயுக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கு. கண்டிப்பா நீங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணா தான் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் வந்து என்ன வந்து குயின் மாதிரி பார்ப்பாங்க. நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்ல, உடனே சரி ஓகே அப்படின்னு ஊபி சொல்லிட்டான். பட் ஷூயுக்கு தான் டான்ஸ்னா வராதே. அவன் அப்படியே முறைச்சிட்டே இருக்க, அட எரும மாடுங்கிற மாதிரி காலில் ஒரு தட்டு தட்டிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஆன்ட்டியும் அப்பாவும் வந்து கடை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. நம்ம ஊபியும் தியாவும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அம்மா இருந்தால் டிவி பார்க்கவே விட மாட்டாங்க. ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ஊபி அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. தியா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கா. அம்மா இருந்தால் டிவி பார்க்கவே விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கார்ட்டூன் தான் பார்க்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கவே விட மாட்டாங்கன்னு சொல்ல, நீ என்ன சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி ஊபி கேட்க, உனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியலையே, எப்போ பார்த்தாலும் கார்ட்டூனே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த மூவில என்ன கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, ஷூ அங்கே வரான். ஏய் ஹோம்ஒர்க் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹோம்ஒர்க்கா எதுக்கு, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, வேணா வந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் 2 பேர் போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஷூயு கிட்ட சொல்ல, அட பாவி வேணும் இப்படி சொல்கிறான்னு, நீ டிவியே பாருமா, நான் ஒன்றும் ப்ராக்டிஸும் பண்ணல, நீ ஹோம்ஒர்க்கும் பண்ண வேணும்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஷூயு ஓடி போயிட்டான். அப்பா நினச்சதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி தியா ஊபி பார்க்க சூப்பர்னு சொல்லி 2 பேரும் கையில் அப்படியே அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் அப்பாவும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்பா ஆன்ட்டி வரது தெரிஞ்சு 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி நடிக்கிறாங்க போல. வர வர தியா வந்து ரொம்ப மாறிட்டா. நான் இருந்தால் ஹோம்ஒர்க் பண்ணுனா பண்ணவே மாட்டா, நான் இல்லைன்னா பொறுப்பான பொண்ணு ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்புறம் கடையை பற்றி பேசுகிறாங்க. எல்லா பக்கமும் பார்த்துட்டோம், ரெண்டல் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து அதுக்கு ரெண்ட்டு அந்த அட்வான்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் கேட்குறாங்க, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பணம் கொடுக்க முடியல, ஒரு நாள் ஃபுல்லாக தேடி கூட ஒரு நல்ல ஷாப் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விடு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும், நம்ம ஒரு ஸ்டால் ஆரம்பிக்கணும்னா பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்ல, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நமக்கு ஏற்றபடி ஏதாவது ஒன்று கிடைக்கும், கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம், ஓவர் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி 2 பேரும் போக, இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று ஊபி பார்த்துட்டு இருக்கான். ஊபிக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். பட் ஊபி பார்த்ததை அவங்க கவனிக்கல, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊபி பையன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, டே அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏன் எதுக்கு கேட்குறேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்நாக் ஸ்டால் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ உன்னோட கடை கொடுக்குறியா வாடகைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வாடகை தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்ல, சரி வாடகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஊபி கேட்க, வாடகைலாம் ஒன்றும் வேணாம், அது ரொம்ப நாளாக பூட்டி தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்ல, அப்படி ஃப்ரீயெல்லாம் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல, இது ஃப்ரீ கிடையாது, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், இப்போதைக்கு யூஸ் பண்ணட்டும், கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்து பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறான். அட பாவி பிஸ்னஸ் மைண்டடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஊபி சொல்கிறான். சரி அவர் யாருன்னு எனக்கு சொல்லு, யார் அது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வேற ஒர்க் இருக்குது பிஸியாக இருக்கேன்னு சொன்னில, உன்னோட ஒர்க்கை நீ பாரு, நாளைக்கு நான் வந்து அந்த ஷாப்பை வந்து அவங்கள பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊபி ஃபோனை கட் பண்ணிட்டான். உடனே அண்ணன் யோசிக்கிறா, யாருக்காக ஊபி பேசியிருப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா இங்கே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஊபி ஷூயும் இடுப்பை இப்படி ஆட்டு, ஏ அப்படி ஆட்டுன்னு சொல்லி ஊபி ஷூயுக்கு சொல்ல, ஷூயினால சுத்தமாக ஆடவே முடியல, காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்க. தியா இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஊபிக்கு சுத்தமாக டான்ஸே வரல. தியா இதை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்க. ஏ இப்படியா, ஏ இந்த ஸ்டெப்பா, ஏ இந்த ஸ்டெப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பு போட்டுட்டே இருக்காங்க ஊபி ஷூயும் 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ காமெடி தான் நடந்துட்டுருக்கு. ஏன் மாவாட்டுற மாதிரி இப்படி இடுப்பாட்டுடா அப்படி இடுப்பாட்டுடான்னு சொல்லிட்டே இருக்க, சுத்தமாக ஷூயுனால ஆடவே முடியல. இவன் என்னடா இப்படி படுத்துறாங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு க்யூட்டான ஸ்டெப்ஸையும் 2 பேரும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க, அப்படியே ஹாப்பியாக இருக்குது தியாவுக்கு. தியா இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அப்பா ஆன்ட்டி 2 பேரும் வந்தாச்சு. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு ஷாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓ அப்படியா, எங்க அப்படின்னு சொல்லி கேட்க மெயினான ஏரியால சொல்றாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமேன்னு சொல்ல, எக்ஸ்பென்சிவா ரெண்டே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல டக்குன்னு ஷூயி வந்து ஊபி பார்க்குறான். நான் எதுவும் பண்ணலப்பாங்கிற மாதிரி இருக்க, அவங்களுக்கு ரெண்ட் இப்போதைக்கு தேவையில்லையா, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டா, அது எப்படி ப்ராஃபிட் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவா, லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ கடை நல்லா போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பணத்தை வந்து அதிகமாக்கிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களை ஏமாத்திட போகிறாங்கன்னு சொல்லி ஷூயு சொல்கிறான். அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்ல ஊபி மேலே தான் ஷூயுக்கு டவுட்டாக இருக்குது. இதை விட இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமான்னு அப்பா சொல்ல, பக்கத்துலேயே ஒரு லாட்ரி ஷாப் இருக்குன்னு சொல்ல, அப்பா லாட்ரி ஷாப்பா, உங்களுக்கு வாங்க, இங்கே வர காசு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்க சரியா இருக்குன்னு சொல்ல உடனே ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் இருக்கேன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு. ஊபிக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கா. அப்பா ஒரு வழியாக எப்படியும் அவங்களுக்கு ஷாப் கிடச்சிச்சேன்னு சொல்லி கொஞ்சம் அவன் நிம்மதியாக இருக்கான். அடுத்தது ஷாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அங்கே இருக்க ஒர்க்லாம் பார்க்குறதுன்னு ஆன்ட்டியும் அப்பாவும் அந்த ஒர்க்காகவே இருக்காங்க. இங்கே 3 பேரும் வந்து ரொம்ப பிஸியாக, அதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு இவங்களோட ஒர்க்கெலாம் இவங்க பார்த்துட்ருக்காங்க. டே அண்ட் நைட்டு ஆன்ட்டியும் அப்பாவும் இங்கே ஷாப்பை பற்றியே தான் ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ண இவங்களோட ஒர்க்கு இவங்க இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஊபி பார்க்கறக்காக பாப்பா வரா. பிரதர் ஊபி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா? ஷோயு கிட்ட இருந்து நான் ஒரு புக் எடுத்தேன், அந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, அது ரொம்ப நல்ல நாவல், அதை நான் திருடிட்டேன், அதை இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அடி பாவி இப்படி தான் பண்ணுறியா, சரி சரி நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் விடுன்னு சொல்ல, ஓ சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகேன்னு சொல்லி ஊபி சொல்கிறான். அப்புறம் பாப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இப்போல்லாம் வந்து என்னோட ஆம்பிஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சேஞ்ச் பண்ணிட்டியா, என்னது, நான் என்ன சொன்னேன், கவிதை எழுதுவேன் அப்படின்னு தானே சொன்னேன், இதுக்கப்புறம் நான் ஆன்லைன் ரைட்டர் ஆகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நாவல் வந்து எழுதலான்னு இருக்கேன், ஸ்டோரி வந்து நம்மளோட ஸ்டோரி பற்றி தான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி தியா சொல்கிறா. ஓ சூப்பர், வர வர நீ ரொம்ப டேலண்டடாக இருக்கேன்னு சொல்ல, அங்கேருந்து ஷூயு வரான். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ணுமே, இன்னைக்கு என்ன சாப்பிட்லான்னு சொல்லி கேட்க உடனே ஊபி சொல்கிறான், நூடுல்ஸ்னு, எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸ் ஆடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, என்னால் முடியலடா, 3 நேரமும் 5 நாளாக நூடுல்ஸே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, நல்லது தானே, உனக்கு உன் அப்பாவோட டேஸ்ட்டை அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குல்லன்னு சொல்லி வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஊபி. ஷூயு அவனை துரத்திட்டு போக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தியா பாப்பா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. வர வர இவங்க 2 பேரும் பண்ணுறது காமெடியாக இருக்குங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஊபியோட அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி யாருக்கு அந்த இடத்த ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க, அங்கே ஒரு லேடி, அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவர் பேர் ஷூன்னு சொல்ல அப்போதான் எனக்கு புரியுது, ஓ ஷூயுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி. பட் அண்ணன் எதுவும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல போல, அப்படியே திங்க் பண்ணிட்டு அமைதியாக இருக்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நம்ம ஊபியும் ஷூயும் வந்துட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பசிக்குது, என்ன சாப்பிட்லான்னு சொல்ல, நூடுல்ஸ்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸா, வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே ஊபி சொல்கிறான், சரி ஓகே நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்க வேணாம், நானே வீட்டில் வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, இதுக்கு பேசாமல் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே பெட்டர்டா அப்படிங்கிற மாதிரி ஷூயு சொல்கிறான். என்னை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஒன்றுமே ஆகாது, நான் ரொம்ப சூப்பராக குக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஊபி சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கு வர வழி இல்லை, ஃபஸ்ட்டு பிடிக்கல, அப்புறம் ஓகேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற பேரில் மாவெல்லாம் ரெடி பண்ணி மூஞ்சி கை கால் எல்லாத்தையும் மாவு போட்டுட்டு ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஷூயுவும் தியாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. பசிக்குதுடா, நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டியாடான்னு சொல்லி கேட்டா, நூடுல்ஸ் ரெடி, இதை குக் பண்ண போறேன்னு சொல்ல அந்த நூடுல்ஸ் மாவு எல்லாமே காமெடி பண்ணிட்டு சப்பாத்தி மாவு உருட்டி போட்ட மாதிரி இருக்கு, ஹேண்டில் பண்ணவே தெரிலடா உனக்கு, இங்க பாரு இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவனும் காமெடி பண்ணிட்டு கையில எடுத்துட்டு போறான். பிரேக் ஆகாம நூடுல்ஸ் எப்படி வரும் தெரியுமான்னு சொல்ல அவனோடதும் பிரேக் ஆயிடுச்சு. சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ வெயிட் பண்ணு வெளியே, நான் குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஷூயும் தியாவும் வெளியே இருக்க, இவன் குக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுல இருந்துலாம் நல்ல நல்ல ஸ்மெல்லா வருது, ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இப்படி பேட் ஸ்மெல்லாக இருக்குது, எப்போதான் ரெடி பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு சொல்ல இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஊபி. ஆமாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணுங்க ரெடி ஆயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ குக் பண்ணிட்டே இருக்கான். இந்த சாஸ் எல்லாம் பார்த்தா அம்மாவோட சாஸ் மாதிரியே இருக்குது, எப்பயுமே டார்க்காக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஊபி அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கா தியா. சீக்கிரமாக குக் பண்ணுறா, பசிக்குதுடான்னு சொல்ல அங்கே பார்த்தா பாயில் பண்ணி அப்படியே அந்த நூடுல்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கான். இதுக்கு பேர் தான் நூடுல்ஸா அப்படின்னு சொல்ல, இது நூடுல்ஸ் இல்லை, இதுக்கோட பேர் வந்து நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஊபி ஏதோ ஒரு பேர் சொல்கிறான். ஆக்சுவலி அவன் பண்ண டிஷ் வந்து சொதப்பிடுச்சு, பட் அவன் மைட்டு மாற்றிட்டு பேரை மாற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நூடுல்ஸுங்கிற பேரை வேற மாற்றிட்டு நோச்சி அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, எப்படியாவது ரெடி பண்ணுறான்னு சொல்ல, நான் ஸ்டிர் ஃப்ரை நோச்சி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊபி காமெடி பண்ணிட்டு இருக்க. பசிக்குதுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் சமைப்பானா இல்லையா, நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. வேகமாக ஊபி வந்து கையில் ஒரு பவுல் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் எங்கடா போகிறாங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. ஒரு வேளை ஊபி அந்த நூடுல்ஸ்
நூடுல்ஸை தூக்கி குப்பையில் போடலான்னு போவானா, வா சீக்கிரட்டாக போகிறான் ஃபாலோ பண்ணிட்டு போடலான்னு சொல்லி அங்கே ஷூயுவும் தியாவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஊபி எங்கே போனான்னு பார்த்தா அவங்க அம்மாவோட சமாதிக்கு வந்து அந்த நூடுல்ஸை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இன்னைக்கு உங்களோட பர்த்டேமா, நீங்கள் எப்பயுமே எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்க உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்கள் கையால் பண்ண நூடுல்ஸை இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து உங்களால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் அழுதுட்டு இருக்க. தள்ளி நின்று இது எல்லாத்தையுமே ஷூயும் தியாவும் பார்த்துட்டு இருக்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். அவங்க அம்மா பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே வந்து ஊபி மட்டும் இருக்க மாட்டான். அங்கே வந்த ஒரு கெஸ்ட்டு கேட்பாங்க, ஏன் ஊபி கூட்டிகிட்டு வரலையான்னு. அவன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரது விரும்ப மாட்டான். அவனுக்கு நான் வீட்டுக்கு போனோன்னே என் கையால் பவுல் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அதுவே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவனோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஊபிக்கு. அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான் ஃபீல் பண்ணிட்டு. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று ஷூயை பார்க்கும்போது ஷூயுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே திங்க் பண்ணிட்டு அவனும் ஊபியை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த சீரீஸை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இனிமேல் டெய்லி ஒரு எபிசோட் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். 1 வீக்கில் நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. நான் இது போட வேணாம், நான் ஆல்ரெடி முடிஞ்ச சீரீஸ் தானே விட்டுடலான்னு பார்த்தேன். பட் எல்லாருமே இந்த சீரீஸை டெய்லி ஒரு கமெண்ட்டாவது எனக்கு வந்துடுது, ப்ளீஸ் கன்டினியூ பண்ணுங்கள், அடுத்த எபிசோட் போடுங்கன்னு. ஸோ அதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்து சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.